தற்போது இந்த அடாவடி புத்தர் சிலையை மையப்படுத்திய வழக்கு கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் போன்ற பௌத்தவாதிகளையும் மிகுந்தல விகாராதிபதி உட்பட்ட பௌத்த ஜனரஞ்சகவாதிகளையும் காவி உடைகளையும் திருமலை நீதிமன்றத்தில் திரள வைக்க தலைப்படுகின்றது. இதனால் அங்கு நேற்று பதற்றம், பரபரப்பு, குழப்பம் ஆகியன கலவையாக நிலவியதையும் அவதானிக்க முடிந்தது. ஆகையால் கூட்டி கடித்து பார்த்தால் திருமலை மற்றும் தையிட்டி ஆகிய இடங்களில் புத்தரை மையப்படுத்திய பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடாது என்ற வகையில், அதாவது நிச்சயமற்ற தன்மையொன்று நீட்சியடைய வேண்டும் என அரசாங்கமே நுட்பமாக யோசித்துக் கொள்கின்றதா, அதனால் தான் இந்த விடயங்களை அது போஷித்துக் கொள்கின்றதா என்ற ஒரு ஐயமும் எழத்தான் செய்கின்றது. ஆனால் திருமலையில் நேற்று ஸ்ரீலங்காவின் சண்டி அட்மிரல் சொன்ன நவீன பிரபாகரங்களுடன் தாம் போராடுவதாக குறிப்பிட்ட கருத்து மறைமுகமாக அனுரகுமார திசாநாயக்கா தரப்பை இல்லை என்ற ஆட்சி தரப்பை சொல்வதாக கூறிக்கொண்டாலும் சரத் வீரசேகரா குறிப்பிடும் இந்த பெயர் அந்த அடையாளத்தின் இருப்பு அற்ற 16 வருடங்களுக்கு பின்னரும் அந்த பெயர் அவர்களை அதிர வைத்துக் கொள்வதையும் நேற்று காண முடிந்தது. எதுவாறோ ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பும் சரி, அல்லது அந்த ஆட்சி தரப்பை குஷிப்படுத்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து அதற்கு சான்றிதழ்கள் வழங்கும் சோஷியல் மீடியா தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் முகங்கள் சரி, மீனுக்கு தலை பாம்புக்கு வால் காட்டிக்கொள்ளும் இந்த 2 பக்க நடிப்பு சுதேசி கருத்தியல் வெகு விரைவில் அம்பலமாக கூடும்.